பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், மறுமையையும், மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ, பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. என்ன வேத வசனமே இப்படி சொல்லுது. அப்ப திருமணம் பண்ணக்கூடாதா? திருமணம் பண்றது தவறா? அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். இத தவறாவும் சொல்லிட்டும் இருக்காங்க. இந்த வசனத்த தப்பா அர்த்தம் கொண்டு மக்களை குழப்புகிறவர்களும் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? வசனத்துல இருக்கு. திருமணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அதனால நீங்க திருமணம் பண்ணக்கூடாது. திருமணம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்க. ஆனா, அதையும் நாம நம்புறோம், ஏற்றுக்கொள்றோம். காரணம் என்ன? நமக்கு வேதத்தை குறித்த தெளிவு இல்ல அப்படிங்கிறது தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆதாம் தனியா இருக்கக்கூடாதுன்னு தான் ஏவாள உண்டு பண்ணேன்னு ஆண்டவர் சொல்றாரு ஆதியாகமத்துல. ஆனா எப்படி இந்த விஷயத்த நம்ம நம்புறோம்? அததான் நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் இந்த விஷயத்த ஏசப்பா இங்க சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பரிசேயர்கள், சதுசேயர்கள்னு 2 பேர் இருக்காங்க. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனா, இந்த சதுசேயர்களுடைய எண்ணம் என்னன்னா, மரித்த பிறகு உயிர்த்தெழுதல் இல்ல. உயிர்த்தெழுதல் இல்லன்னு அறிக்கையிடுறவங்க அவங்க. அவங்க தான் கேட்குறாங்க. ஒரு பெண் இருக்கா. அவ வந்து சகோ தன்னுடைய கணவன இழந்துட்டா. அவன் கணவனோட இருந்த சகோதரர்கள் இத்தன பேர் இருக்காங்க. 6 பேர் இருக்காங்க. 6 பேரையும் திருமணம் பண்ணி எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. சரி, அப்போ உயிர்த்தெழுந்து போம்போது, அவ யாருக்கு மனைவியா இருப்பா? எப்பேர்ப்பட்ட கேள்வி! அ இந்த மாரி அறிவு ஜீவிகள்லாம் இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. எவ்வளோ புத்திசாலித்தனமான கேள்வி பாருங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, அப்படி ஒரு விஷயமே கிடையாது. எப்ப கிடையாதுன்னு சொல்றாரு? உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இல்லன்றாரு. மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவர் எப்படி எழுப்பப்பட்டாரோ, அதுபோல நாமும் எழுப்பப்படுவோம். இப்படி எழுப்பப்படும்போது, நாம இந்த கொள்வனையோ, கொடுப்பனையோ நமக்கு இல்ல. அங்க அப்படி ஒரு இதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா, இன்னைக்கு இத மாத்தி பேசுகிறவர்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க. வேதம் இப்படி சொல்லுது. அப்படி இல்லன்னா இப்படி சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே! வசனம் சொல்லுதே. முகமுகமாய் தரிசிப்போம்ன்னு சொல்லுதே. அப்ப ஆண்டவர முகமுகமாய் தரிசிக்கும்போது நம்மளுடைய அ உறவுகள சந்திக்க மாட்டோமா? அப்படின்ற கேள்விலாம் கேட்பாங்க. ஆனா உண்ம அது இல்ல. வசனம் தெளிவா சொல்லுது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அதுதான் இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம். மறுரூபப்பட்ட சரீரம். அதத்தான் இங்க ஆண்டவர் தெளிவா சொல்றார். அதனால அது மறுரூபமான சரீரம். அப்ப எப்படி நமக்கு தெரியும்? இப்ப இருக்க கணவனையோ, மனைவியையோ மறுரூப சரீரத்துல எப்படி தெரியும்? தாயையோ, தகப்பனையோ எப்படி தெரியும்? அத நம்ம யோசிக்கிறோமா? ஏன்? ஆதாமும், ஏவாளும் மறுரூப சரீரத்துல இருந்ததுனால தான் அவங்க தாங்கள் நிர்வாணிகள்ன்றதே தெரியாம இருந்தாங்க.
ஏன்னா, அவங்க மறுரூப சரீரத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த நிர்வாணம்ன்றதே என்னான்னு தெரியாம இருந்துச்சு. எப்ப பாவம் உள்ள வந்துச்சோ, அப்பதான் மாம்ச சரீரம் வெளிப்படுது. அப்பதான் நிர்வாணமா இருக்கிறாங்கன்றது தெரியுது. அப்போ நமக்கு மட்டும் எப்படி தெரியும்? யோசிச்சு பார்த்தீங்களா? இன்னொரு இடத்துலயும் பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். யார? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாயிருப்போம். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? மாம்சத்துல இருக்கிறாரா? ஆவியில இருக்கிறாரா? அவருக்கு ஒப்பாய் இருப்போம். அந்த மாதிரி தான் நாம இருப்போம். ஒரு சில இடங்கள்ல வசனங்கள்ல இருக்கு. தேவ தூதர்களைப் போல இருப்போம் அப்படின்னு. இத கூட நெறைய பேர் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க. சில பேரு தவறான உபதேசமாவும் சொல்றாங்க. அந்த மனுஷ குமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தேவ புத்திரர்கள் அங்கே பெண் கொண்டார்கள், இணைந்தார்கள். அதனால ராட்சதர்கள் பிறந்தார்கள்ன்னு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த வசனத்திலே உங்களுக்கு தெளிவா இருக்குமே. தேவதூதர்கள்லாம் வந்து மனிதர்கள போலலாம் கிடையாது. அவங்க வந்து மாம்சத்துல இருக்கிறவங்கலாம் இல்ல. அவங்கலாம் ஆண்டவரால் நடத்தப்படுகிறவர்கள், ஆவியிலே செயல்படுகிறவர்கள். அப்போ ஆபிரகாம்ட்ட வந்து சாப்பிட்டது எப்படி? அது எப்படி? இது எப்படின்னு கேட்பீங்க. ஆனா, அவங்க அந்த நிலைய விட்டு இறங்கி வந்தாங்களா என்னான்றது தெரியல. ஆனா, வசனம் கிளியரா சொல்லுது. அந்த மாதிரி ஒரு காரியம் இல்ல. அந்த தேவ புத்திரர்கள்ங்கிறது வந்து சேத்து வம்சத்த குறிக்குதுங்க. ஏன்னா காயின் வம்சம் வந்து சபிக்கப்பட்டு போச்சு. சேத்து வம்சம் உருவாகுது. அவங்க தான் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவங்க தேவபுத்திரர்கள். அப்ப தேவபுத்திரர் அல்லாதவர்கள் மனுஷகுமாரத்திகள். அவங்க கூட இணைஞ்சு பிறந்தது தான் அந்த பாவம் தான். அப்படிங்கிறது தான் வேதம் இங்க சுட்டி காண்பிக்கிறது. அதனால் நமக்கு இதிலிருந்து ஒன்று தெளிவாக தெரிகிறது. மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அங்க கொல்வனையும் இல்ல, கொடுப்பனையும் இல்ல. அங்க ஒரு பெரிய ராஜ்யம் நம்ம பண்ண போறதில்ல. இங்கே உலகத்துல இருக்கிறது மாரி கணவன் மனைவியா சேர்ந்து வாழ்ந்து பிள்ளை குட்டிகளை பெற்று, அங்க கடமைகள் வைத்து, அங்க போய் ஸ்கூல் வச்சு எல்லாத்திற்கும் நம்ம வந்து வாழ்க்கைய நடத்த போறதில்ல. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லவும் இல்ல. அப்படி ஒன்று பரலோகத்தில் இல்லவும் இல்ல. வேதம் அத சொல்லவும் இல்ல. பரலோகத்துல என்ன சொல்லுது? தேவன் இருப்பாரு. 24 மூப்பர் இருப்பாங்க. தேவன் சிங்காசனத்துல இருக்கிறாரு. இப்படி வலது பக்கத்துல வந்து இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறாரு. அப்படி இருக்குது. ஜீவன்கள் இருக்கு. நெறைய தூதர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் அங்க அனலும் இல்ல, குளிரும் இல்ல, இருளும் இல்ல, பகலும் இல்ல. இந்த மாதிரி நெறையா தாகமும் இல்ல, பசியும் இல்ல. இப்படி பல காரியங்கள பரலோகத்துல கண்ணாடி கடல் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குது. நம்ம அத இதில பார்க்க முடியாது. பட் இதுதான் ஆண்டவர் சொல்றது. அதனால இனிமே யாராவது வந்து நம்மள்ட்ட சொன்னா, உங்கள்ட்ட சொன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து இறந்த பிறகு நம்ம போய் நம்ம கணவனையோ, நம்ம மனைவியோ, நம்ம தாயையோ, நம்ம தகப்பனையோ, பிள்ளைகளையோ பார்க்கலான்னு சொன்னா, அப்படிலாம் ஆண்டவர் சொல்லல. இன்னொன்னு நாம மறுரூபமாகி போயிருவோம். அங்க இந்த மாம்ச சரீரமே இருக்காது. அப்புறம் நம்ம எப்படி தெரிந்து கொள்வோம்னு நீங்க திரும்பி கேள்வி கேட்கிறவர்களா இருக்கணும். இல்லன்னா, இந்த மாதிரி குழப்பவாதிகள் அநேகர் குழப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் நமக்கு என்ன நடக்குதுன்னே புரியாம குழம்பி போயிடுவோம். சதுசேயர்கள் மாதிரி ஆட்கள் இருக்காங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, உயிர்த்தெழுதலே இல்லம்பாங்க. இன்னொன்னு உயிர்த்தெழுதல் இருக்கு. ஆனா, அது இப்படி தான் இருக்கும்பாங்க. அதனால வேதம் என்ன சொல்லுதோ, அதன்படி நம்ம நடந்தோம்னா எந்த குழப்பமும் இருக்காது.
காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.